திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சாரதா நவராத்திரியுடைய 5வது நாள். இந்த 5வது நாள் நம்ம எந்த அம்பாளுடைய அடியவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெகன் மாதா காஞ்சிபுரத்துக்கே நாயகி காமாட்சியுடைய ஒரு அடியவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 4 நாட்களாக நம்ம முதல் நாள் அபயாம்பிகை பட்டரை பற்றி பார்த்துருந்தோம். 2வது நாள் மகாகவி காளிதாசரை பற்றி பார்த்துருந்தோம். 3வது நாள் நீலகண்ட தீட்சிதரை பற்றி பார்த்துருந்தோம். 4வது நாள் அழுகணி சித்தர்னு ஒரு சித்தரை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு 5வது நாள். இந்த 5வது நாள் நம்ம மூக்க கவி அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மூக்க கவி யாரு அப்படின்னா, இவர் காஞ்சிபுரத்திலேயே பிறந்து வளர்ந்தவர். ஆனால் பிறப்பால இவர் மூகன். மூகன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கே என்ன அர்த்தம் சொல்கிறா அப்படின்னா, அவரால் பேசவும் முடியாது, அவருக்கு காதும் கேட்காது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேசவும் முடியாமல் காது கேட்கவும் முடியாமல் இருக்கிறவா அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இவர் பிறப்பால் இருக்கக்கூடியவர். இவருக்கு பேசவும் முடியல, காதும் கேட்கல அப்படின்னும் பொழுது இவரை நிறைய பேர் பரிகசிக்கிறா. அதாவது பிறவி குறை, உடம்புல குறையோட இருக்கிறவாளை பார்த்து பரிகசிப்பா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் பரிகசிக்கிறா. இவர் ஒரு ஏழை அந்தன குடும்பத்துல தான் பிறந்தவர். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, அவருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சியுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அம்பாளுடைய விக்கிரகத்தையே பார்த்துட்டு இருப்பாராம். கொஞ்சம் தள்ளி அப்படியே நின்றுண்டு அவளையே பார்த்துட்டு இருப்பாராம். அந்த அழகுலேயே மூழ்குவாராம். எப்போவுமே நம்ம மனசுல ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த வாயை திறந்து சொல்ல முடியலன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியும். நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு சுவாமி எல்லாருக்கும் நல்லா பேசுகிற திறமை கொடுத்துருக்கான் அப்படின்றதுனால வாயில் வந்த வார்த்தைகளை பேசுறது, யார் எதிர்த்தாப்புல இருக்கா என்ன இருக்கான்னு எதுவுமே பார்க்காம நம்ம எப்படி வேணாலும் பேசுகிறோம், நினைக்கிறதெல்லாம் பேசுகிறோன்னும் பொழுது பேசுகிற திறமை எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுனால அதனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த மூக்கருக்கு நம்ம நினைக்கிறதையும் நம்மளுடைய பேசணும்னு நினைக்கிறதையும் எதையும் வாயை திறந்து சொல்ல முடியலையே, எல்லாராலையும் இப்படி பேச முடியறதே அம்மா, என்னாலதாம்மா உன்னை புகழ்ந்து எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு மனசால ரொம்ப குன்றி போய் அழறார். அப்படி அழும்பொழுது ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னா, அழுதுன்னு இருக்கிறவர் ஒரு நாள் அம்பாளுடைய அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச பிறகு ராத்திரி கோவில்லையே படுத்துட்டு தூங்கிடுறார். கோவில்லையே படுத்துட்டு தூங்கினவருடைய கண்கள் எல்லாம் கண்ணீர். அந்த கண்ணீரோடு அப்படியே அந்த கண்ணீர் தழும்ப அப்படியே படுத்துன்றவர் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்குறார். அப்போ என்ன பண்ணுறாளாம் ஜெகன்மாதா, ஏன்னா காமாட்சிக்கு ஒரு தனி விலாசம், கருணா விலாசம் உண்டு. என்னன்னா, அம்மா எல்லாருக்கும் அவ அம்மா, ஆனால் அவள் முன்னாடி யாராவது போய் நின்று அழுதா அவளால் தாங்கிக்க முடியாது. மாத்ரு வாத்சல்யம் அப்படின்னாலே தான் அழுதால் தாங்கிக் கொள்ளவே முடியாதவள். யார் எந்த இடத்துல இப்போ நான் போய் அவள் முன்னாடி அழுதா அவளால் தாங்கிக்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன நான் பண்ணி தரணும் அப்படின்னு அந்த கண்ணில் இருக்கிற கண்ணீரை முதல்ல துடைக்கிறவோ அம்மா தான். இந்த நம்ம மனுஷாலில் இருக்கும்போதே ஒரு குழந்தை அழுதுன்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியலன்னா அவள் ஜெகத்துக்கே ஜெகன்மாதா. அப்படி இருக்கும்பொழுது அவள் முன்னாடி அழுதா அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. முதல்ல அந்த அழுகையை நிறுத்தி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்குறவோ. இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி அழுதுண்டே இருக்கிறத பார்த்தோன்னே அம்பாளுக்கு மனசே கேட்கலையாம். காமாட்சிக்கு ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னா, இவர் அர்த்தஜாமம் முடிஞ்சு படுத்துன்னு இருக்கார். அந்த படுத்துன்னு இருக்கிற மூக்கர் படுத்துன்னு இருக்கிற இடத்துக்கு ஜல் ஜல் ஜல்னு தன்னுடைய கால்களில் ஜலங்கையும் நூபுரமும் ஒலிக்க அம்பாள் அப்படியே கர்ப்ப கிரகத்தை விட்டு இறங்கி நடந்து வராளாம். நடந்து வந்து அந்த மூக்கன்கிட்ட நிற்கிறாளாம். எப்போவுமே அம்பாளுக்கு தாம்பூலம் கொடுப்பா. அதாவது ராத்திரி அர்த்தஜாமம் பூஜை முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அழகாக வெத்தலையில் நல்லா மங்கள வஸ்துக்கள் எல்லாம் வச்சு அம்பாளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது. ஏன்னா அந்த தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக கருதுவா காமாட்சியுடைய பூஜையிலேயே. அம்பாளுக்கு அழகாக அந்த வெத்தலையில் மடைச்சு தாம்பூலத்தை வைப்பா. அது என்ன ஆகுமாம், பூஜை முடித்த உடனே எல்லாரும் கிளம்பி போனோடனே அவளை தன்னுடைய அழகான வளையல் நிறைந்த கைகளால் அந்த தாம்பூலத்தை எடுத்து அம்பாள் அழகாக மடித்து தன் வாயில் போட்டுப்பாளாம். ஏன்னா அவளுடைய அழகான செக்க சிவந்த இதழ், அதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அவளுடைய நாக்கு, இதில் அவள் போட்டு அந்த தாம்பூலத்தை மின்னும் பொழுது அந்த அந்த இடமே அப்படியே செவந்து போயிருக்குமாம். அந்த தாம்பூலத்தோட வாயில போட்டு வந்துட்டே நடந்து வந்தவள் அந்த மூகன் படுத்து அழுதுன்னு இருக்கிறத பார்க்குறாளாம். ஏன்னா
சகல உலகத்துக்கும் ஒரு ஓசைன்ற சப்தம் வருது, எல்லாராலையும் பேச முடியறது, ஒரு ஒலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது ஜெகன்மாதாவுடைய திருநாவுல இருந்து வந்ததுதான், அம்பாளுடைய நாக்குல இருந்து வந்ததுதான் சகல சப்த ஒலியும். அப்படி இருக்கிற அவளுடைய நாவல பட்ட தாம்பூலம்னா அந்த தாம்பூலம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த தாம்பூலத்தை அவ மென்னு அந்த இடம் செவந்து போறது அப்படின்னா அந்த செவந்து போனதுக்கு கூட அவ உமிழ்ந்தான்னா அந்த செவப்புக்கே ஒரு தனி பலம் இருக்கும். அப்படி அவள் அந்த தாம்பூலத்தை போட்டு நன்னா அழகா செவக்க அதன் மென்று சாப்பிட்டு அதை அப்படியே அவ அந்த மூக்கனுடைய உதடு கிட்ட வாய்கிட்ட வந்து அப்படியே உமிழ்ந்துட்டாளாம். அவளுடைய உமிழ் நீர் பட்டது அந்த மூக்கனுடைய வாயில போய் பட்டுறது. அடுத்த நாள் கார்த்தால எழுந்து அப்படி பாடுறார், அப்படியே கவியா பொழியிறார், மழையா பொழியிறார் அம்பாள் பேர்ல. ஏன்னா சகல ஜீவராசிகளும் பேசணும், சகல ஜீவராசிகளும் இன்னைக்கு நான் கூட இதை வாயை திறந்து பேசுறேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய காமாட்சி போட்ட பிச்சையால மட்டும்தான் இதை என்னால பேச முடியறது, உங்களால கேட்க முடியறது. அப்போ அந்த காமாட்சி போட்ட பிச்சையில தான் எல்லாமே நடக்கிறதுன்னா அவ வாயில போட்டு உமிழ்ந்த உமிழ் நீருக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கணும். அந்த உமிழ் நீர் அவளுடைய மூக்கருடைய திருவாயில வந்து படுறது அப்படின்னா மூக்கர் பண்ண புண்ணியம் தான் என்னவா இருந்திருக்கணும். அப்படி அந்த உமிழ்நீர் பட்ட க்ஷணத்துல எதையுமே கொடுக்கக்கூடியதாச்சே. அப்போ மூகருக்கு அப்படியே கவித்துவம் பிரவகிக்கிறது வாயிலிருந்து. அப்படி அவர் வந்து அம்பாள் பேர்ல ஸ்லோகங்கள் அப்படியே அடுக்கி வர்ணனையா சொல்றார். அதுதான் மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்லக்கூடிய 100 ஸ்லோகங்களா 500 ஸ்லோகங்கள் கொண்ட அதி அற்புதமான ஸ்லோகம். அம்பாளுடைய நாவலப்பட்ட உமிழ்நீர் தாம்பூலத்தால மூகன் கவியா மாறுறார். அவர் வந்து எழுதினதுதான் இந்த மூக்க பஞ்சசதி. அது மட்டும் கிடையாது, காஞ்சி காமகோட்டி பீட பரம்பரை நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம மகா பெரிவா இருந்த அந்த பீடம், அந்த பீடத்துல 20வது பீடாதிபதியா அமர்ந்தவர் தான் இந்த மூக்கர். அவரு அப்பேற்பட்ட திறமையையும் அப்பேற்பட்ட வாத்சல்யத்தையும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய அதி அற்புதத்தையும் கொடுக்கக்கூடியது காமாட்சியுடைய திருவாயில பட்டு அவளுடைய அழகான அந்த சிவந்த உதடல பட்ட அந்த தாம்பூலத்துல வந்த உமிழ் நீர். அந்த உமிழ் நீரே அவருக்கு இவ்வளவுத்த வாரி வழங்கியிருக்கு அப்படின்னா காமாட்சிய நித்தியமா மனசார பிரார்த்தனை பண்றவாளுக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றத வாங்கிண்டவாளால மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மனசுல என்னைக்காவது ஒரு கவலை, சின்ன வருத்தம் ஏதாவது இருக்குன்னா மனசார காமாட்சிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவ கொடுக்காததை யாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம எங்கேயோ இருக்கமே, அவ காஞ்சிபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளே, நம்ம சொல்றதெல்லாம் அவளுக்கு அப்ப அவ சன்னிதானத்துல போய் நின்று சொன்னாதான் கேட்குமான்னு கிடையாது. நம்ம எங்க வேணா இருக்கலாம், உலகத்தோட எந்த இடத்துல வேணா இருக்கலாம், நினைச்ச இடத்துக்கு வரவும். இன்னைக்கு நான் மனசார அம்மா காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சின் மனசார நினைச்சுண்டா போதும், என்னுடைய நினைப்பு அவளுடைய திருச்செவியில போய் கண்டிப்பா விழும். அதனால நம்மளை எல்லாத்துல இருந்தும் காப்பாத்துறவோ, அதுவும் அதை அவளை வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில தரிசிக்கிறது ரொம்ப புண்ணியம். அதுலயும் இது ஒரு நவராத்திரி வெள்ளிக்கிழமையா வந்திருக்கிறதுனால இன்னைக்கு அம்பாளை பத்தி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்லியிருக்கேன். மீண்டும் அம்பாளுடைய அனுகிரகத்துல நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.